ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம தையல் மிஷினை பற்றின ஃபுல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ப்ளீஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போதைக்கு நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்க மிஷின் வந்து இது வந்து சின்ன மிஷின் தான். பாருங்கள், சின்ன மிஷின் தான், பெடலிங் மிஷின் தான். பட் நான் வந்து பெடலிங் யூஸ் பண்ணாமல் மோட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். மோட்டரில் தான் இப்போ வந்து கரண்ட்டாக நான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த மிஷினில் எப்படி நூல் கோர்க்கிறது அப்படின்றத வந்து பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 கம்பி வந்து இருக்குதுங்களா, இதில் வந்து ஒன்றில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு நூலை வந்து போட்டுக்கலாம். நூல் போட்டுட்டு அந்த நூலை வந்து எடுத்து நான் இழுக்கிறேன். பார்த்திங்களா, இது மாதிரி இழுத்திங்கன்னா இந்த சைடில் வந்து ஒரு வளைவாக ஒரு கம்பி இருக்கும், யூ மணி. அதில் வந்து மாட்டி கீழே டென்ஷன் டிஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும், அதில் வந்து சுற்றி எடுத்துக்கணும். சரிங்களா, அந்த க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். இந்த டென்ஷன் டிஸ்கில் வந்து நூல் வந்து கரெக்டாக சுற்றி எடுத்துக்கணும். டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் கரெக்டாக வருதான்னு சொல்லி இழுத்து பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப டைட்டாக இருந்தாலோ இல்லாட்டி லூஸாக இருந்துச்சுனாலும் தையல் வந்து லூப் அடிக்க ஆரம்பிச்சிடும், சரியான தையல் வந்து விளையாது. இப்போ அந்த இதில் வந்து கரெக்டாக வந்து சுற்றி எடுத்தாச்சு. இப்போ மேலே தெரியல, இந்த கம்பியில் ஒரு சின்ன ஹோல் இருக்கும், அந்த ஹோல் வழியாக நூலை விட்டு எடுத்துக்கணும். எடுத்துட்டு கீழே இப்போ வந்து ஊசியில் வந்து நம்ம வந்து நூலை வந்து கோர்த்துக்கலாம். அந்த நூலோட முனை வந்து நல்லா ஷார்ப்பாக பார்த்துக்கோங்க. ஒரு சின்ன பிசுறு இருந்தால் கூட ஊசியில் வந்து நூல் கோர்க்க முடியாது, கஷ்டமாக இருக்கும் நூலை கோர்க்கிறதுக்கு. ஒரு சின்ன கட்ரு எப்போவுமே வந்து நம்ம மிஷின் கிட்டேயே வந்து வச்சுக்கணும், அப்படின்னா தான் ஈஸியாக இருக்கும். லைட்டாக கட் பண்ணிவிட்டு அந்த ஊசியில் கோர்த்தோம் அப்படின்னா நூல் அழகாக இந்த சைடு வந்துடும். பாருங்கள், இப்போ நான் ஊசியில் வந்து நூலை கோர்த்துட்டேன். இப்போ இந்த மிஷினுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கம்பி மணி இருக்குங்களா, அதை வந்து மேலே தூக்கி விட்டோன்னா இந்த கீழே இருக்க இந்த கைட் பாருங்கள் மேலே வந்துருச்சு. கீழே இறக்கணுன்னா கீழே போயிடும். அதுக்குள்ளே தான் நம்ம வந்து துணியை வந்து வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அது வந்து லாக் பண்ணி துணியை வச்சுட்டு லாக் பண்ணிக்கணும். இப்படி லாக் பண்ணிட்டோம்னா அது லாக் ஆகிக்கும். இப்போ இந்த பாபின் கேஸில் வந்து எப்படி நூல் சுற்றுறது அப்படின்றத பார்ப்போம். நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியணும் அப்படின்றதுக்காக இப்போ இந்த பாபினில் வந்து எல்லோ கலர் நூலை வந்து சுற்றிக்கிறேன். ஒரு சின்ன கம்பி, இல்லைன்னா நூல் சுற்றுறதுக்குமே கடையில் வந்து கம்பிங்க வந்து விற்கிறாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன கம்பி ஏதாவது வீட்டில் இருக்கிற கம்பி ஏதாவது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே பாருங்கள் ஒரு சின்ன கொடைங்களில் இருக்கக்கூடிய அந்த கொடை கம்பியை தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இதுக்காக வெளியே வாங்கணுன்ட்டு அவசியம் இல்லை. இப்போ அந்த பாபினில் வந்து ஒரு 4-5 சுற்று வந்து சுற்றிட்டு நூலை வந்து சுற்றிட்டு இப்போ நான் பிடிச்சிருக்கேன் பாருங்கள். ரைட் ஹேண்டில் வந்து அந்த கம்பி அந்த வீலோட சேர்த்து வச்சு பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு லெஃப்ட் ஹேண்டில் வந்து இந்த நூலை வந்து கொஞ்சம் இழுத்து ரைட் லெஃப்ட்டுன்னு சொல்லிட்டு அதில் லைட்டாக கொஞ்சம் மூமெண்ட் வந்து கொடுக்கணும், ஷேக் பண்ணணும். அப்படின்னா தான் நூல் வந்து ஈவனாக வந்து சுற்றும். அப்படி இல்லைன்னா நூல் வந்து சரியாக சுற்றாமல் இதனாலேயும் வந்து நமக்கு வந்து தையல் வந்து சரியாக வந்து விழுகாது. அதனால் இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி ஷேக் பண்ணி அப்படின்னா மொபைலில் வந்து நூல் வந்து ஈவனாக வந்து சுற்றிருக்கும். பாருங்கள், நூல் வந்து இப்போ நமக்கு வந்து ஈவனாக வந்து சுற்றியாச்சு. இப்போ இதை கேஸ் டப்பாவில் மாட்டி கீழே ஷட்டில் எப்படி மாட்டலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். நூலை மாட்டிட்டு இந்த கேஸில் பாருங்கள் ஒரு சின்ன கேப் இருக்கும், அதை வந்து அந்த இலைன்னு சொல்லுவாங்க, அதை அடியில் விட்டு எடுத்து நல்லா கொஞ்சம் அதுலேயும் வந்து நமக்கு வந்து லூஸ் இல்லாமல் ரொம்ப டைட்டும் இல்லாமல் கரெக்டான இதில் வந்து நூல் வந்து வருதா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து கீழே வந்து ஷட்டில் வந்து எப்படி மாட்டலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் வந்து மிஷின் கடியில் இருக்க இந்த ஷட்டில். இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து இந்த பாபின் கேஸை வந்து மாட்டணும். இந்த பாபின் கேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சின்ன கம்பி வளைவு கம்பி மணி இருப்பாருங்களேன், அது போகிறதுக்குன்னே அவனுக்குள்ளே ஒரு கேப் இருக்கும், அதில் வச்சு மாட்டினா தான் மாட்டும். பாருங்கள், அந்த லைட்டாக அந்த கம்பியை தூக்கி விட்டால் தான் அது கரெக்டாக உள்ளே வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும். இப்போ இதில் வந்து நம்ம பாபின் கேஸை வந்து மாட்டியாச்சு. இப்போ இதில் இருக்கிற இந்த நூல், அதாவது இந்த எல்லோ கலர் நூல் வந்து எப்படி மேலே எடுக்கிறது அப்படின்றத வந்து பார்ப்போம். நல்லா இதில் வந்து கரெக்டாக மாட்டிட்டேன். இப்போ வந்து மேலே பார்ப்போம்.
இப்போ இங்கே பாருங்கள், இங்கே நான் மேலே வந்து பிங்க் கலர் நூல் தான் வந்து போட்டிருக்கேன். இப்போ இந்த வீல் இருக்குல்ல, நம்ம வீலில் வந்து லைட்டாக ஒரு குத்துற மாதிரி ஒரு சுற்றி எடுத்தோம் அப்படின்னா கீழே இருக்கிற நூல் வந்து அழகாக அந்த பாருங்கள் மேலே வந்துடுச்சு. இப்போ வந்து மேலே வந்து நூலில் வந்து எடுத்து விட்டுட்டு அடுத்து நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ 2 நூலுமே வந்து இழுத்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டான இதில் வந்து வருதா, இல்லை ஒன்று வந்து டைட்டாக ஒன்று வந்து லூஸாக அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து தையல் வந்து சரியாக வராது. அதை வந்து செக் பண்ணி கரெக்டாக இழுத்து பார்த்துக்கோங்க. இப்போ இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்து நம்பர்ஸ் இருக்கும். அதாவது சின்ன தையலாக வேணுமா, ரொம்ப பொடி தையலாக வேணுமா, இல்லை பெரிய தையலாக வேணுமா அப்படின்றத வந்து நம்ம இந்த இதில் இந்த பட்டன் மூலமாக வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த தையல் வேணுமோ, எந்த மாதிரியான தையல் வேணுமோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எனக்கு தேவையான இடத்துல வந்து வச்சு அந்த இதை வந்து நல்லா டைட் பண்ணிக்கிறேன். டைட் பண்ணிவிட்டு எனக்கு தேவையானதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த மோட்டர் தான் வந்து இப்போ நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். மோனா நல்லாவே போயிட்டுருக்குது, ஸ்பீட் நல்லா கிடைக்குது. இந்த மிஷினுக்கே இது போதும்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இப்போ வந்து இந்த மோட்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து வயர் பத்தாதனால இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வயர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதிலிருந்து நாங்கள் வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். பாருங்கள், நான் இதில் மாட்டிக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் தையலுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றத பற்றி பார்ப்போம். பாய்.